Hi friends, today என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப ஆனியன் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள் இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஆட் பண்ணிக்கங்க தக்காளிய. இப்ப நான் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன், தக்காளி நல்லா மசியறதுக்காக. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். இப்ப ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கன் வந்து குக் ஆயிருக்கும். இப்ப நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. தண்ணி வந்து கொதிச்சு வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா போதும். இப்ப நான் ஓபன் பண்ணிடுறேன். பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. இப்ப நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்ல என்னென்ன வந்து ஆட் பண்ணிருக்கேங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. இப்ப இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைங்க. இப்ப நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. பாருங்க கிரேவி எவ்வளவு திக்கா இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.